ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். அஜித் குமார் பேட்டி. இது இப்போதைய பேட்டி. சமீபத்தில் பத்திரிகையாளரிடம் பேசும் பொழுது அஜித் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். நான் சினிமா நடிகன் ஆவேன் என்று கனவில் கூட நினைக்கவில்லை. ஆரம்பத்திலே அரசு வேலைகளை பார்த்தேன். அப்புறம் மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை பார்த்தேன். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக வேலை பார்க்கும்போது என்னிடம் ஒருவர், நீங்கள் நல்லா அழகாக இருக்கீங்க, மாடலிங் பண்ணலாமே என்று சொன்னார். சரி, மாடலிங் பண்ணலாமே என்று மாடலிங் பண்ணினேன். தெலுங்கிலே எனக்கு சினிமா பட வாய்ப்பு வந்தது. எங்கள் அப்பாட்ட கேட்கும்போது, இந்த பாரு, சினிமா என்பது ரொம்ப ரிஸ்க்கான வேலை, அதில் உன்னால் சக்ஸஸ் ஆக முடியுமா என்பதை யோசித்துப்பார் என்று சொன்னார். நான் தெலுங்கு கற்றுக்கொண்டு தெலுங்கில் கதாநாயகனானேன். அப்புறம் ஆசை படத்தின் மூலம் தமிழுக்கு வந்தேன். தமிழில் பல படங்களில் நடித்து கொண்டிருக்கிறேன். எனக்கு ஏற்கனவே முதுகுத்தண்டில் வலி இருக்கிறது. 2-3 முறை ஆப்ரேஷன் செய்திருக்கிறேன். ஒரு காலத்திலே நான் கைப்பிடி அளவு மாத்திரைகளை தினமும் உட்கொண்டிருந்தேன். இப்போதும் எனக்கு ஓய்வு தேவைப்படுகிறது, சிகிச்சை தேவைப்படுகிறது. எப்போது நான் ஓய்வெடுப்பேன் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஓய்வெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன், நிர்பந்தத்தில் இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் அஜித். விஜய் தமிழக வெற்றி கழகத்தை தொடர்ந்திய பிறகு ஜனநாயகம் தான் என்னுடைய கடைசி படம் என்று அறிவித்து விட்டார். அதே போல் அஜித்தும் விரைவில் ஓய்வெடுக்க போகிறேன் என்ற அபாய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். அதிர்ச்சியில் உறைந்திருக்கிறார்கள் ரசிகர்கள். ஆனால் அஜித் சொன்னது உண்மை. அஜித் பட நடிகை பிரியா வாரியர் போதையில் உளறிய வீடியோ வெளியானது. குட் பேட் அக்லியில் முக்கிய பாத்திரத்தில் நடித்திருக்கிறார் பிரியா வாரியர். மலையாளத்தில் கதாநாயகி அறிமுகமானவர் பிரியா வாரியர். நிலவுக்கு நடி என்மீல் கோபம் என்ற படத்திலும் நடித்து கொண்டிருக்கிறார் பிரியா வாரியர். சமீபத்தில் பிரியா வாரியர் மிதமிஞ்சிய போதையில் தோழிகளுடன் உளறல் வீடியோ இப்போது வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. வாய்க்கு வந்தபடி இதையில்லாமல் பேசி கொண்டிருக்கிறார் பிரியா வாரியர். என்ன பேசுகிறார் என்பதே விளங்கவில்லை. ஆனால் அவர் போதையில் தடுமாறியபடி பேசுகிற வலைதள காட்சி வலைதளங்களில் பரவலாக வைரலாகி வருகிறது. குத்துப்பாட்டுக்கு ஆடும் ஹன்சிகா முத்துவானி திருமணம் செய்து கொண்டார். திருமணம் செய்து கொண்ட பிறகு அவருக்கு கதாநாயகி வாய்ப்பு வரவே இல்லை. வீட்டிலே சும்மா இருந்தால் எப்படி? எனவே ஹன்சிகா மீண்டும் கவர்ச்சி களத்தில் குதிக்க தயாராகிவிட்டார். ஒரு காட்சிக்கு நான் நடனம் ஆடுகிறேன் என்று சொல்லி தயாரிப்பாளர்களுக்கும் நடிகர்களுக்கும் தூது விட்டு கொண்டிருக்கிறார் ஹன்சிகா முத்துவானி. விரைவில் திரையில் ஹன்சிகா கவர்ச்சி குத்தாட்டம் போடுவதை நாம் ரசிக்கப் போகிறோம். தேன்நிலவில் பார்வதி நாயர் மாலத்தீவுக்கு பயணம். நடிகை பார்வதி நாயர் ஆஷிக் அசோக் என்ற சென்னை தொழிலதிபரை திருமணம் செய்து கொண்டார். இப்போது அவர் மாலத்தீவில் தேன்நிலவை அனுபவித்து வருகிறார். தேன்நிலவை அனுபவித்துவதோடு அந்த கடலில் நீச்சலுடையில் வருகிற காட்சியை வலையெழுத்து வெளியிட்டார் பார்வதி நாயர். பார்வதி நாயரின் கவர்ச்சி புகைப்படத்தை பார்த்து வாயை பிளந்தபடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ரசிகர்கள்.